21 में आपका स्वागत है और मैं हूं आपके साथ मेघा जी और आप देख रहे हैं खबर दिन भर। आइए नजर डालते हैं आज के कुछ खास खबरों पर। डीएमके द्वारा 100वें ध्वजारोहण कार्यक्रम के लिए त्रिची नगर निगम के सचिव ने 2 रंगों वाला झंडा फहराया और भाषण दिया तथा त्रिची नगर डीएमके की ओर से एम मथिवनन के नेतृत्व में दक्षिणी जिला क्लब सचिव स्कूल शिक्षा मंत्री अंबल महेश पोया मोजी की उपस्थिति में मंत्री के SSR रामचंद्रन ने भी भाग लिया और पार्टी का 2 रंगों का झंडा फहराया और डीएमके के 100 वरिष्ठ नेताओं को सम्मानित किया। और इस कार्यक्रम में मुख्य कार्यकारी समिति के सदस्य वन्नई अरंगनाथन के एन सेकरन, सबीउल्लाह सेंथिल एरिया कॉर्पोरेशन सचिव मोहन और सिटी एरिया कॉर्पोरेशन कार्यकारी टीमों के आयोजकों, स्थानीय निकायों के प्रतिनिधियों ने भाग लिया और प्रकाश डाला। कार्यक्रम में सबसे पहले स्वागत भाषण के तौर पर पूर्वी विधानसभा क्षेत्र के विधायक इनिगो उदारराज का नाम दर्शाया गया और लेकिन इस कार्यक्रम के लिए पूर्वी विधानसभा क्षेत्र के विधायक के बारे में सोचे लिखनी है कि डोथी उपस्थित नहीं हुए। मंत्री महेश पोया भले ही विधायक पूर्व विधानसभा क्षेत्र में आयोजित कार्यक्रम में हिस्सा ले रहे हैं, ये ध्यान दिया जाता है कि भाग नहीं लेता है। आगे बोलते हुए मंत्री महेश पोया मोजी ने कहा कि तमिलनाडु के मंत्री अनिबल महेश ने कहा कि इलाजरानी राज्य के दूसरे सम्मेलन में स्वयंसेवकों के आने के लिए कुछ ही दिन बचे हैं। खुद डीएमके कार्यकर्ताओं का कहना है कि पूर्व विधायक इनको उदय राज कार्यक्रम में शामिल होने की अनदेखी कर रहे हैं। मंडल सचिव, क्षेत्र सचिव, प्रशासक, जिला राज्य प्रशासक ने बड़ी संख्या में भाग लिया। தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் SSR ராமச்சந்திரன் அவர்களை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிடத்தை செய்கின்ற பணியில் முதல் மாவட்டமாக இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்கின்ற உறுதிமொழியோடும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்ம மாண்புமிகு அமைச்சர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தை கழகத்தினுடைய கோட்டையாக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் இயற்றியது மிக சிறப்பாக, மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். குறிப்பாக எனக்கு இருக்கின்ற தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது இருக்கின்ற அந்த அன்பும் பாசம் என்பது நான் படித்து முடித்த பிறகு நான் முதலாக வேலையில் சேர்வதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படி அந்த வேலைக்கு நான் சேர்வதற்கு அவரோடு உறுதியாக இருந்தவர் யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தான். நான் முதல்ல வாங்கின சம்பளம் 8000 ரூபாய். அந்த 8000 ரூபாய் எனக்கு கிடைப்பதற்கு அந்த முதல் மாத சம்பளத்தை நான் வாங்கும் பொழுது நான் நன்றியோடு நினைத்தது 2 பேர். ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், மற்றொரு அண்ணன் SSR அண்ணன் அவர்கள். இதை ஏதாவது ஒரு மேடையில் நான் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு ஆசை இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு நான் எத்தனை உயரத்துக்கு நான் உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய உழைப்போடு இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து நான் வளர்ந்திருக்கேன் என்று சொன்னாலும் என்னுடைய அந்த முதல் மாத சம்பளம் 8000 ரூபாய் என்றைக்கும் என்னால் இந்த வாழ்நாள் மறக்க முடியாது. அதை பெற்று தந்தது தான் இங்கே மத்தியில் அமைந்திருக்கிற SSR என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். இப்படி வளர்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இன்றைக்கு தங்களுடைய மாவட்டத்தில் அந்த இளைய சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருப்பவர். அவர் வழியில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தை இதுபோடு நாம் வளர்த்து இருப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் சார்பாக நான் வைக்கின்ற அடுத்த வேண்டுகோள் 21 நமது மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்கின்ற அந்த மாநாட்டிற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார். அந்த மாநாட்டில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் என்னுடைய கண்கள் உங்களை நோக்கி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்ற முறையில் என்னுடைய கண்களும் உங்களை நோக்கி அன்றைக்கு காத்து கொண்டிருக்கும். மாணவர்களாக 24 காலை எவ்வளவு வேகமாக நாம் வர முடியுமோ சேலத்தை நோக்கி நம்முடைய பட்டாளம், நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் சேலத்தை நோக்கி நாம் செல்வோம். அந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக அதை நடத்தி காட்டுவோம். நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கு மேலும் பெருமையை நாம் சேர்ப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து